So hi students. Hi Eric, Prakash, Rohit, Neela, Sasi, Rohit, Smart Time, Super Satyan. So எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? Yes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயாச்சா? எத்தனை பேர் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு? எத்தனை பேர் வந்து இனிமேல் தான் மேம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு? எஸ். குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணியாச்சா எல்லாருமே ப்ரிப்பரேஷனை? எஸ். ஓகே சூப்பர்ப்பா. ஸோ ஓகே ஸோ உங்களோட ஓகேவா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இன்னும் நம்மளுக்கு எத்தனை நாள் இருக்குது? இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது இல்லையா? ஸோ ஃபிசிக்ஸ்க்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ டேஸ் லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் டைம் டேபிள் படி நம்மளுக்கு ஒரு 2 to 3 days இருக்குது, கரெக்டாக? ஸோ 2 to 3 days இருக்குது. ஸோ அப்போது படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விடாமல் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருந்தே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இந்த டாப் 2 marks டாப் 3 marks மேம் எனக்கு வந்து எப்படியாச்சும் சின்ன டைமில், அதாவது ரொம்ப கம்மி டைமில் எஃபிஷியண்ட்டாக படிக்கணும், நான் நிறைய கொஷின் படிக்கணும், நிறைய மார்க்ஸ்க்கு தேவையான கொஷின் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டாப் 5 marks டாப் 3 marks டாப் 2 marks அப்படின்னு சொல்லி போகலாம். ஓகேவா? ஆனால் இல்லை மேம் நான் சாப்டர் வைஸே போகிறேன், நான் சென்டம் எடுக்க எய்ம் பண்ணுறேன், 95 எடுக்க எய்ம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் ஒரு சாப்டர்லும் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் பக்காவாக படிச்சுட்டு வந்தாலே போதும். ஓகேவா? கிளியர்? ஸோ எத்தனை பேர் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் வந்து எல்லோரும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஸ்கூல் விட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 3 hours ஆச்சும் உங்கள் குவார்ட்டர்லிக்காக உட்காந்து படிக்கணும்ப்பா. 3 hours ஆஃப் செல்ஃப் ஸ்டடி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? எத்தனை பேர் 3 hours இல்லைனா அதுக்கு ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் செல்ஃப் ஸ்டடியோட டைமும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ் எஸ் சூப்பர் சூப்பர் சத்யன், வெரி குட்ப்பா. 2 hours ஸோ 2 hoursனால் ஓகே, உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே தாண்டி ஒரு 2 hours. அண்ட் ஆல்சோ மேக்ஸ் சம்ஸ் வந்து நீங்கள் டெய்லியும் 10 to 20 சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரியா? 10 to 20 சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு மேக்ஸில் நல்லா மார்க் எடுக்க முடியும். ஓகே? எத்தனை பேர் இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னு இருக்கீங்களோ உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அப்போ கட் ஆஃப் முக்கியம்னா நம்ம மேக்ஸில் உண்மையாலே நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கணும். சரியா? எஸ். ஸோ இந்த டாப் 5 marksல எந்தெந்த கொஷின் ப்ரையாரிட்டியாக படிச்சிருக்கணும்? எஸ். 6th சாப்டரில் எத்தனை பேர் ஸ்கூலில் 6th சாப்டர் முடிச்சிட்டாங்க? 6th சாப்டரில் நான் சொல்கிறேன் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும்ப்பா. ஓகேவா? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஒரு 4 டீட்டெயில் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் இருக்குது, நீங்கள் வந்து அதெல்லாமே பக்காவாக படிச்சிடும். ஓகேவா? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா இந்த கொஸ்டின் நான் இன்னைக்கு கிளாஸில் சொல்லி தருவேன். ஓகே? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஃபிசியோ மெத்தட். ஃபிசியோ என்ன கண்டுபிடிச்சாரு? ஸ்பீட் ஆஃப் லைட்டை கண்டுபிடிச்சாரு இல்லையா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபிசியோ மெத்தட், இது படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ 3rd கொஷினாக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மிரர் ஈக்குவேஷன். இந்த 3 கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது சாப்டர் 5ல் இருந்து என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல்லோட இன்டெக்ரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா? மேக்ஸ்வெல்ஸ் இன்டெக்ரல் ஃபார்ம் 4 ஈக்குவேஷன் சொல்லியிருப்பாரு மேக்ஸ்வெல். ஸோ அந்த 4 ஈக்குவேஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது 5th கொஸ்டின் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா? டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்கணும் சாப்டர் 5ல் இருந்து. ஓகே? சாப்டர் 4ல் இருந்து நான் என்னென்ன மேம் படிச்சிருக்கணும் அப்படின்னா சாப்டர் 4ல் இருந்து ஆர்எல்சி சர்க்கியூட். ஓகேவா? 2 டாப் மோஸ்ட் கொஷின் இதுதான், ஆர்எல்சி சர்க்கியூட்டும் டிரான்ஸ்ஃபார்மரும். ஓகே? இந்த கொஷின், இந்த 2 கொஷினும் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருக்கோம். ஸோ அடுத்ததுப்பா யாராவது சொல்ல முடியுமா? 3rd சாப்டர்லேருந்து சைக்ளோட்ரான் அண்ட் பயோ-சவர்ட் லா. சைக்ளோட்ரானும் பயோ-சவர்ட் லாவும் படிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட்டாக உங்களோட 2nd சாப்டர்லேருந்து வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் அண்ட் பொட்டென்ஷியோமீட்டர். சரியா? எஸ். அடுத்தது 1st சாப்டர்லேருந்து டாப் 2 கொஷின் யாராவது சொல்ல முடியுமா? ஆக்சியல் லைன், equatorial line and
எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்ப்பா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இதுதான் உங்களோட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 டாப் 15 கொஸ்டின் உங்களோட ஓகேவா குவார்ட்டர்லிக்கான டாப் 15 கொஸ்டின் இதுதான். இதில் எத்தனை பேர் மேம் இந்த கொஷின் எல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களோட 40% சிலபஸை முடிச்சிட்டிங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இப்போ நான் சொன்ன இந்த 15 கொஷின்லேருந்தே ஒரு 2-3 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? அப்போ எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 15 to 20 மார்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். ஓகேவா? குட். ஓகேவா சஞ்சய்? கிளியர்? எத்தனை பேர் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? ஸோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். ஸோ ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். சரியா? கிளியர்? ஃபஸ்ட்டு எல்லா சாப்டர்லேயும் இருக்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, இந்த டாப் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு மற்ற கொஸ்டின்ஸ் போங்க. ஓகேவா? கிளியர்? ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா எல்லாருமே ரெடியா? ஸோ உங்களோட பென் அண்ட் பேப்பரே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பென் ஒரு பேப்பரோட லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஷின் தான்ப்பா. சரியா? ஸோ இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகேவா? சூப்பர் ஸ்வேதா. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவில் நம்ம வந்து ஒரு லென்ஸ் எடுத்துப்போம்ப்பா. சரியா? அந்த லென்ஸுக்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை N2ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த லென்ஸை கொண்டு போய் நம்ம எங்கே வைக்கிறோம்? ஒரு ஏர் மீடியமில் வைக்கிறோம். இதுதான் எனக்கு லென்ஸ். ஓகேவா? லென்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2, இதை வந்து ஒரு ஏர் மீடியமில் வைக்கிறோம். அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1. சுற்றி எனக்கு ஏர் மீடியம். இப்போ சென்டரில் வந்து நம்ம ஒரு போல் வரைஞ்சிடும். சென்டரில் என்னன்னு சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் த லென்ஸ் வந்து போல்னு சொல்லுவோம். இது என்ன லென்ஸ் யாராவது கமெண்ட் பண்ண முடியுமா? கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே. ஸோ சென்டரில் நம்ம ஒரு போல் பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கு அந்த போல் பாயிண்டில் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு லைனை வரைஞ்சேன்னா அந்த லைனை என்னன்னு சொல்லுவோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ நம்ம ஒரு லென்ஸ் எடுத்தாச்சு, அந்த லென்ஸ் ஏர் மீடியமில் வச்சுட்டோம், சென்டரில் பாஸ் ஆகிற லைனை என்னன்னு சொல்லிட்டோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லியாச்சு, விச் பாசஸ் த்ரூ த போல். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்டை வைக்க போகிறோம். ஓகே. ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்டை வைக்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு லைட் ரே வரும். ஓகே. இதுதான் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் ரே. ஸோ இந்த இடத்துல இந்த லென்ஸில் எனக்கு மொத்தம் 2 ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இது ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 1, இது ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 2. அதாவது இந்த சைடு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 1, இந்த சைடு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 2. அப்போ 2 சர்ஃபேஸ் இருக்குன்னா 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், R1 R2. ஓகேவா? இப்போது எனக்கு இந்த ரே வந்துச்சு இல்லையா? இது இந்த ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸில் பட்டோன்னே. ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன? லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணும். கரெக்டாக? அப்போ இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் படுதுன்னா இந்த லைட்டை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃப்ராக்ட் பண்ணும். ஸோ எப்படி ரிஃப்ராக்ட் பண்ண போகுது அப்படின்னா லைட்டை எனக்கு ரிஃப்ராக்ட் பண்ணி எனக்கு ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே எனக்கு ஃபார்ம் ஆகிற இமேஜ் என்னன்னு சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்னால் ஃபார்ம் ஆன இமேஜ், விச் இஸ் I டேஷ். ஓகே. இப்போ நீங்கள் யூனா என்ன? ஆப்ஜெக்ட்லேருந்து போல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் U, ஆப்ஜெக்டில் இருந்து போலில் இருந்து இமேஜ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் V. இங்கே நம்ம I டேஷ்னு எடுத்தனால இங்கே V டேஷ்னு எடுத்துக்கலாம். இது எனக்கு ஃபைனல் இமேஜ் இல்லை. எது எனக்கு ஃபைனல் இமேஜ்? எனக்கு எப்போது ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 2ல் இருந்து லைட் வெளியே வருதோ அதுதான் எனக்கு ஃபைனல் இமேஜ். கிளியர்? டயக்ராம் வந்து மஸ்ட் லேஷிக்கா, டயக்ராம் வந்து கண்டிப்பாக போடணும். இந்த கொஷனுக்கு டயக்ராம் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. ஓகேவா? கிளியர் எல்லாத்துக்கும்? எஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின், டாப் 15 இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? நோட்டட்? ஓகே. ஸோ வெங்கி ஒரு லைட் ஒரு மீடியமுக்கும் ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும்பா. அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஸ்பீட் வந்து அந்த மீடியம்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? 4th கொஸ்டின் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகேவா? 5th types of spectrum, 6th RLC circuit, 7th transformer, 8th cyclotron, 9th Biot-Savart law, 10th Wheatstone bridge-உம் செகண்ட் சாப்டரில் இருக்கிற பொட்டென்ஷியோமீட்டரும், 11th axial line, ஓகேவா? ஈக்குட்டோரியல் லைன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல், வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். கிளியர்? 11 இல்லை, கவுண்ட் பண்ணுங்கள். 10, 11, 12, 13, 14, 15. நான் இங்கே வந்து 4 கொஸ்டினை சின்னதாக எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபரத்துல்லா. எஸ். கிளியர்? ஓகே. ஸோ எனக்கு இந்த மாதிரி ரே கிடச்சிச்சா? இது எல்லாத்துக்கும் ரே டயக்ராம் புரிஞ்சிச்சா? ஸோ எனக்கு I டேஷ் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது எனக்கு ஃபைனல் இமேஜ் இல்லை.
ஓகேவா, இது எனக்கு ஃபைனல் இமேஜ் இல்லை. இப்போ நான் வந்து ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 1ல் லைட் பட்டு எனக்கு ரிஃப்ராக்ட் ஆச்சு இல்லையா, அதனால் நான் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன். சரியா, ஸோ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஸோ அந்த ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார் லென்ஸ் ஃபார் ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அதாவது ரிஃப்ராக்ஷனுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் சர்ஃபேஸ். ஒரே ஒரு சர்ஃபேஸில் எனக்கு பட்டு ரிஃப்ராக்ட் ஆக்சுவலி அதுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு படிச்சிருப்பீங்கப்பா. ஓகேவா, ஜென்ரல் ஈக்குவேஷன் அதை நான் இங்கே வந்து நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஈக்குவேஷனை மக்கப் பண்ணிக்கிட்டால் கூட பெஸ்ட் தான். n2 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் மக்கப் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகேவா, 15 கொஷின், டாப் 15 கொஷின் ஃபஹத்துல்லா. ஓகேவா, அந்த கொஷினில் இருந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேவா, கிளியர். உங்களுக்கு ஒரு 70% 60% எடுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கொஷினை படிக்கணும். 90% சென்டம் எடுக்கணும் அப்படின்னா அதையும் படிச்சிருக்கணும், மற்ற கொஸ்டின்ஸும் படிச்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போது நான் ஃபஸ்ட்டு லென்ஸ்னால எனக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதுக்கு நான் ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறேன். த லைட் இல்லைனா ஃபார் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 1, எனக்கு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 1க்கு லைட் எங்கேருந்து எங்கே வந்துச்சு, லைட் வந்து ஆப்ஜெக்டில் இருந்து இதுக்குள்ளே வந்துச்சு. கரெக்டாக. ஸோ இந்த லைட் எங்கேருந்து வருது, n2ல இருந்து, அதாவது இந்த சைடில் இருந்து n1க்குள்ளே வருது, லென்ஸ்குள்ளே வருது. அப்போ n2ல இருந்து n1க்கு, n1ல இருந்து n2க்கு வருது. கரெக்டாக. ஸோ எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். எஸ், n1ல இருந்து n2க்கு வருது. அப்போ லைட் கோஸ் ஃப்ரம் n1 to n2 அப்படின்னு எழுதும். சரியா, எழுதிட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷனில் நம்ம இப்போ மாற்றி எழுத போகிறோம். ஓகேவா, இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம எப்படி மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா, எனக்கு லைட் வந்து n1லேருந்து n2 போச்சா, அப்போ n1 தான், n2 தான். அதை எதுவுமே நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் மாற்றக்கூடாது. அப்போ n2 என்ன, n2 தான் பை விக்கு பதில் நம்ம இங்கே இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தோம், v டேஷ். அப்போ நீங்கள் அங்கே v டேஷ்னு மாற்றணும். மைனஸ் n1 பை யூக்கு பதில் யூனா என்ன, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ யூ தான், யூவை நீங்கள் மாற்ற வேணாம். விச் இஸ் ஈக்குவல் டு n2 மைனஸ் n1. இது ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 1 அப்போது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் எனக்கு r1 நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, இன்பவாணி 6th சாப்டர் உங்களோட குவார்ட்டர்லிக்கு மட்டும் இல்லை, உங்களோட பப்ளிக்குக்குமே 6th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, 6 சாப்டர்ஸ் இருக்குப்பா. 1 to 6. சாப்டர் 7ல் டிஃப்ராக்ஷனுக்கு முன்னாடி ஓகேவா, அந்த இன்டர்ஃபெரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம அடுத்த சர்ஃபேஸை வரணும். ஸோ லைட் எனக்கு இப்போ இந்த சைடு வந்துருச்சா, இப்போ நெக்ஸ்ட்டு லைட் இங்கே ட்ராவல் ஆகுமா. ஸோ இங்கே ட்ராவல் ஆகி அகெயின் இங்கே பட்டு எனக்கு அகெயின் ரிஃப்ராக்ட் ஆகும். ஸோ அங்கே ரிஃப்ராக்ட் ஆகிறத நம்ம இப்படி மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் இதுதான் எனக்கு ஃபைனலாக ஃபார்ம் ஆகிற இமேஜ் விச் இஸ் வி. ஓகேவா, ஃபைனலாக ஃபார்ம் ஆகிற இமேஜ் விச் இஸ் வி. ஸோ எனக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற இமேஜுக்கு யார் அப்போ ஆப்ஜெக்டாக இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும் இல்லையா. இங்கேருந்து ஆப்ஜெக்ட் ரே வந்துச்சு, பட் இங்கே ஃபார்ம் ஆன இமேஜுக்கு யார் ஆப்ஜெக்ட்னா இந்த ஐ டேஷ் தான் இந்த இமேஜுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் யார், செகண்ட் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு வி டேஷ். வி டேஷ் தான் எனக்கு என்னது, இந்த சர்ஃபேஸ்க்கு ஃபார் செகண்ட் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்க்கு எனக்கு வி டேஷ் தான் எனக்கு என்ன ஆயிருக்கு, அதாவது ஐ டேஷ் விச் இஸ் அதோட டிஸ்டன்ஸை வி டேஷ்னு சொல்லுவோம். அதுதான் எனக்கு என்னவா கொடுத்துருக்கு, ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்தது ஃபார் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 2 லைட் எங்கேருந்து எங்கே போகுது, லைட் கோஸ் ஃப்ரம் சரியா n2 to n1.
n2ல இருந்து n1க்கு போகுது. அப்போ இது n1, இது எனக்கு n2. அதாவது நீங்கள் ஈக்குவேஷனில் இப்படி மாற்றி எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? ஜென்ரல் ஈக்குவேஷன் n2 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்றி எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ n2க்கு பதில் என்ன வரணும்? n2க்கு பதில் n1 வரணும். அப்போ n1 by v. இங்கே இமேஜ் எனக்கு ஃபைனல் இமேஜ் v தான். ஸோ v மைனஸ் n1 by u. n1 அப்படின்றது இங்கே என்னப்பா? n2. அப்போ n2 by யூனா நான் என்னன்னு சொன்னேன்? ஃபார் செகண்ட் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் யூ தான் எனக்கு வி டேஷ். அப்போ வி டேஷ்னு எழுதும். இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டாக எழுதிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு அகெயின் n2-ஐ n1 எழுதணும், n1-ஐ n2ன்னு எழுதணும். அப்போது n1 minus n2 divided by radius of curvature second refracting surface-னால radius of curvature r2. கிளியர்? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஷின் எனக்கு ஈஸி. கிளியர்? இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரெண்டையுமே வந்துட்டு ஆட் பண்ணணும். ஓகேவா? மணிகண்டன் நீங்கள் அதுக்கு கவனிக்கணும்ப்பா. நீங்கள் ரேண்டம் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும்ப்பா. ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் ஆட் பண்ணணும். எஸ், ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2வையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? சரியா? ஸோ இன்னொரு டைம் நம்ம ரீகால் பண்ணிடலாமா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு இன்னொரு டைம் பார்த்தலாமா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு லென்ஸை வந்து நம்ம ஒரு மீடியமில் வைக்கிறோம். சரியா? ஸோ லென்ஸை ஒரு மீடியமில் வைக்கிறோம், ஏர் மீடியமில் வைக்கிறோம். ஸோ இது n1. ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு ரே வருது. ஸோ ரே வந்து இது ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸில் படும்போது எனக்கு இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகுது. இது எனக்கு ஃபைனல் இமேஜ் இல்லை, இது இங்கே பட்டு ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸில் பட்ட ஃபார்ம் ஆன இமேஜ். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் v டேஷ்னு எடுத்துக்கலாம், ஆப்ஜெக்ட்லேருந்து போல் டிஸ்டன்ஸை யூன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்? லைட் அடுத்தது செகண்ட் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்க்கு இங்கே வருது. ஸோ வந்தோடனே எனக்கு ஃபைனல் இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகும், விச் இஸ் ஐ. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன? v, இமேஜ் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஐக்கு யார் ஆப்ஜெக்டாக இருப்பாங்க? இந்த ஐ டேஷ் தான் இந்த ஐக்கு ஆப்ஜெக்டாக இருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஐ டேஷ் தான் என்னது? எனக்கு இந்த இமேஜுக்கு ஆப்ஜெக்டாக இருக்காங்க. அதாவது செகண்ட் ரிஃப்ராக்டிங் இண்டெக்ஸ்க்கு ஆப்ஜெக்டாக இருக்காங்க. கிளியர்? எஸ், ஆமாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? 7th சாப்டர்லேருந்து யாருக்காச்சும் கொஷின்ஸ் வேணுமா? 7th சாப்டர் வந்து ஹாஃப் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஸ்கூலில். கரெக்டாக? இனமல்? எஸ், ஆமாப்பா. இனமுல், ஹாசன், இதுதான் டாப் 15 கொஸ்டின்ஸ். ஓகேம்மா? கிளியர்? எஸ், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க அர்ஷினி. மேம் 7th சாப்டர்லேருந்து எனக்கு கொஷின் வேணும் மேம் அப்படின்னா 7th சாப்டர் கொஷினும் தரேன். சாப்டர் 7ல் என்னென்ன கொஷின் அப்படின்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அப்புறம் இதுக்கு அடுத்தது கொஷின் பேண்ட் வித்துன்னு ஒன்று வரும். சரியா? அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பை ஹைஜன்ஸ் பிரின்சிபல் வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு டீட்டெயில் 3 கொஷின் டாப் ப்ரையாரிட்டி. எஸ், ஆமாம். இந்த 3 சாப்டர் 7னா இந்த 3 கொஷின் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹாய் ஹேமா, மணிகண்டன். கிளியர்? ஓகேவா? நோட்டட்? எல்லாருமே நோட்டட்? ஸோ நோட்டட் அப்படின்னா ஒரு ஃபயர் போடுங்க சாட்டில். எஸ், இதுதான் அந்த 15 கொஷின்ஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்களோட ரீப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ், ஓகேப்பா. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. குட் ஹேமா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மணிகண்டன். ஸோ இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த 3 கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகே, ஒரு டைம் 15 கொஷின்னு சொல்லிடுறேன். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, ஃபிசியோ மெத்தட், மிரர் ஈக்குவேஷன்,
ஓகேவா? மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், ஆர்எல்சி சர்க்யூட், டிரான்ஸ்ஃபார்மர், சைக்ளோட்ரான், Biot-Savart law, Wheatstone bridge, potentiometer, axial line chapter 1ல axial line, equatorial line, electrostatic potential, ஓகேவா? அதுக்கப்புறம் Van de Graaff generator, chapter 7ல இருந்து Young's double slit, bandwidth, ஓகேவா? laws of reflection, ஓகேவா? clear? yes. so இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 50% மேம் எனக்கு 15% மார்க் ஃபிசிக்ஸில் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கொஷின் நீங்கள் படிக்கணும். இல்லைனா டீட்டெயில் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 15 கொஷினை படிக்கணும். புரிஞ்சுச்சா இனமல்? ஓகே, சூப்பர் சத்யன், டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்லையும் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து n2 மைனஸ் n1 அப்படின்னு இருக்கு, ஓகேவா? இந்த இடத்துல n1 மைனஸ் n2 இருக்கு. அப்போ இதையும் நம்ம அந்த மாதிரி மாற்றிட்டு இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி மாற்றலாம்? n1 by v minus n2 by v dash is equal to மைனஸை வெளியே எடுப்புங்க. அப்போ மைனஸ் n2 மைனஸ் n1 by r2 இப்படி எழுதிக்கலாமா? கரெக்ட். ஸோ மைனஸை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு நான் இப்படி எழுதிட்டு இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுட்டு இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணால் n1 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r1 minus n2 n1 by r2. clear? ஸோ என்ன ஆயிருக்கு? இங்கே இந்த இடத்துல எனக்கு n2 by v டேஷும் n1 by uவும் இருக்குது. இங்கே n1 by vயும் n2 by v டேஷும் இருக்குது. அப்போது n2 by v dash இந்த டேர்மில் கேன்சல் ஆகிடுது. n2 by v dash பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் என்னென்ன? மைனஸ் n1 by uவும் ப்ளஸ் n1 by vயும். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். கிளியர்? ஸோ n1 by v, n1 by u. ஸோ இங்கே ரெண்டு இடத்துல எனக்கு n1 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். 1 by v minus 1 by u which is equal to இங்கேயும் n2 minus n1 காமனாக இருக்குது, ஸோ வெளியே எடுத்துருங்க. அப்போ 1 by r1 minus 1 by r2. கிளியர்? எப்படி வந்துச்சுன்னு கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? எஸ், கண்டிப்பாக இனிமேல் அடுத்த லைவில் வரும்போது நான் சொல்கிறேன், சரியா? ஸோ இதை இங்கே n1 இருக்கு இல்லையா, அதை இங்கே டிவைட் பண்ணிடுங்க, டிவிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. புரிஞ்சுச்சா? ஸோ இப்படி எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல n2 மைனஸ் n1 டிவைடட் பை n1 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவிஷன் பண்ணிடலாம். n2 பை n1யும் n1 பை n1யும் தனியாக செப்பரேட்டாக எழுதிடலாம். அப்போ செப்பரேட்டாக எழுதினா என்ன ஆகும்? 1 by v minus 1 by u is equal to n2 by n1 minus n1 by n1 1 ஆகிடும். அப்போது 1, ஓகேவா? ஸோ which is 1 by r1 minus 1 by r2. இது equation 3. So equation number 3. clear? இப்போ ஒரு கண்டிஷன் நம்ம அஷ்யூம் பண்ணணும் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, எனக்கு சப்போஸ் இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அஸ் இன்ஃபினிட்டி, ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ஃபினிட்டியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தூரத்தில் இருக்குது அப்படின்னா, எனக்கு அப்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தில் ஃபார்ம் ஆகும். இமேஜ் is formed at focus. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்குது அப்படின்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? v ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகுது. அப்போது இதை நீங்கள் இங்கே மாற்றி எழுதணும். 1 by vக்கு பதில் 1 by f போடணும், 1 by uக்கு பதில் 1 by infinity போடணும். அப்போது 1 by f minus 1 by infinity is equal to n2 by n1 minus 1 by r1 minus 1 by r2. கிளியர்? ஸோ இந்த இடத்துல 1 by infinity என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ பேலன்ஸ் 1 by f மட்டும் இருக்கும், அதை அடுத்ததில் நீங்கள் எழுதணும், சரியா? எஸ். ஸோ அப்போ எனக்கு 1 by f is equal to n2 by n1 minus 1 by r1 minus 1 by r2. கிளியர்? இது என்ன ஈக்குவேஷன்ப்பா? ஈக்குவேஷன் 4. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, n2 அப்படின்னா என்ன? மீடியம்குள்ளே இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்.
n1 அப்படின்றது ஏர். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வந்து எப்போவுமே 1. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏதாவது ஒரு மீடியம்னா அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். சரியா? இதோப்பா நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது n1 is equal to 1, n2 is equal to n. So substitute பண்ணிங்கன்னா 1 by f is equal to n minus 1, 1 by r1 minus 1 by r2. இதை என்னன்னு சொல்கிறாங்க? இதை தான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? கிளியர்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எஸ், இன்னும் ஒரு half an hour இருக்கும்பா இனிமேல். ஓகே, கிளியர்? சூப்பர் சத்யன். மணிகண்டன் கிளியர்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதை லென்ஸ் மேக்கர் ஈக்குவேஷன் சொல்லுவோம்ப்பா. இப்போ இந்த 4th ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த 3rd ஈக்குவேஷன் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் 3rd ஈக்குவேஷன், ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 3rd ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 என்ன சொல்கிறாங்க? 1 by v minus 1 by u is equal to n minus 1, அதாவது n minus 1, n2 divided by n1 இருக்கும். அப்போ நீங்கள் வந்து n2க்கு n வச்சிங்க அப்படின்னா n2 by 1 r1 minus 1 by r2. கரெக்டா? இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 4ம் இந்த ஈக்குவேஷன் 5ம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ ஈக்குவேஷன் 4 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 5. அப்போ எனக்கு 1 by f, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ 1 by f என்ன ஆகிடும்? 1 by v minus 1 by u ஆகிடும். இதை தான் நம்ம லென்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொஷினில் நீங்கள் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவும் லென்ஸ் ஈக்குவேஷனும் ரெண்டுமே எழுதணும். ஓகேவா? கிளியர்? புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது போகலாமா? அடுத்தது மேக்ஸ்வெல்ஸ் இன்டெக்ரல் ஃபார்ம். மேக்ஸ்வெல்ஸ் இன்டெக்ரல் ஃபார்ம் எத்தனை பேருக்கு வந்துட்டு பார்க்க ரெடிப்பா? எஸ், கண்டிப்பாக மைக் கேமிங் அடுத்தடுத்த கிளாஸில் அது இருக்கும். சரியா? கிரன்ச்சி ரோல் ப்ரீமியம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேக்ஸ் லைவும் போயிட்டுருக்கு பாருங்கள். ஓகே, 10th மேக்ஸும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கேட்குறது எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து சேனலில் நீங்கள் டெய்லியும் வந்து லைவ் என்ன அப்படின்றத மட்டும் பாருங்கள். அண்ட் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஓகேவா? அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ரைட் டவுன் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். மேக்ஸ்வெல் சொன்னது 4 ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? அதை வந்து இங்கே நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 4, 4 ஈக்குவேஷன் இருக்குது. 4 ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா மார்க். ஸோ இங்கே என்னென்ன இயரில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நிறையா டைம் இந்த கொஷின் எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகிருக்குப்பா. ஸோ இந்த 4 ஈக்குவேஷனை படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ஓட பேர் என்ன அப்படின்னா காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் 2 பேர் என்ன அப்படின்னா காஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம். ஃபர்ஸ்ட் லா என்னது? காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி. செகண்ட் லா காஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம். தேர்ட் லா என்ன அப்படின்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது தேர்ட் லா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் பேர் என்ன அப்படின்னா மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டர் லா. ஏன் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டர் லா? ஏன்னா ஆம்பியர் சொன்ன லாவை நம்ம மேக்ஸ்வெல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காரு. அதனால தான் பேர் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டர் லா. ஸோ இன்னொரு பேரும் இருக்குது ஆம்பியர் மேக்ஸ்வெல் லான்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 4க்குமே நீங்கள் ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ நான் ஈக்குவேஷன் எழுதினேன், நீங்கள் வந்துட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியர்? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட்ப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி. சரியா? ஸோ இந்த காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் சரியா எலக்ட்ரிக் சார்ஜையும் நம்ம ரிலேட் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் எலக்ட்ரிக் சார்ஜையும் நம்ம
ரிலேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓவர் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் க்ளோஸ்டு அப்படின்றனால க்ளோஸ்டு இன்டெக்ரல்னு போடணும். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எப்படி இருக்கும்? சார்ஜ் என்க்ளோஸ்டு வித்தின் த சர்ஃபேஸ் டிவைடட் பை பர்மிட்டிவிட்டி. இது நம்ம சாப்டர் 1ல் படிச்சிருக்கோம். கரெக்டாக காஸ் லா என்ன சொல்கிறாங்க? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா அதுக்குள்ளே இருக்கிற சார்ஜஸ் டிவைடட் பை அதோட பர்மிட்டிவிட்டி. ஸோ இட் ரிலேட்ஸ் என்ன ரிலேட் பண்ணுது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் ஓகேவா எலக்ட்ரிக் சார்ஜையும், இந்த டேர்மை தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம் 5E. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் எலக்ட்ரிக் சார்ஜையும் எனக்கு ரிலேட் பண்ணுது. ஓகேவா? இது வந்து டிஸ்க்ரீட் சார்ஜஸ்க்கு. திஸ் ஈக்குவேஷன் இஸ் ட்ரூ ஃபார் போத் டிஸ்க்ரீட் சார்ஜஸ் அண்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். அதாவது ஒரு சிங்கிள் சார்ஜுக்கும் நிறையா சார்ஜுக்கும் இந்த ஈக்குவேஷன் அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஸோ அடுத்தது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட பேசிக். அவங்க எப்போவுமே என்ன ஆவாங்க? பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ் சார்ஜில் வந்து எண்ட் ஆவாங்க. கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் எழுதிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட் அட் நெகட்டிவ் சார்ஜ். அதுக்கப்புறம் they do not form continuous closed loop. அதாவது இப்படி க்ளோஸ்டு லூப்பாகவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படியும் இருப்பாங்க. சரியா? கிளியர்? இப்படியும் இருப்பாங்க. இது க்ளோஸ்டு லூப் இல்லை. கரெக்டாக? ஸோ இதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு தனியாக ஒரு சார்ஜ் எக்ஸிட் ஆகும். அதாவது இப்படி ஒரு சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் தனியாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் தனியாக இருக்கும். இப்படி தனியாக கூட சார்ஜஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க? ஐசோலேட்டட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ் கேன் எக்ஸிஸ்ட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி, செகண்ட் ஈக்குவேஷன் காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரியா, ஒரு சர்ஃபேஸ் இன்டெக்ரல், இது பேர் என்ன? சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்கே? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில். அதனால தான் B.dA க்ளோஸ்டு சர்ஃபேஸ் போடுறோம். வில் பி ஈக்குவல் டு 0. அதாவது எனக்கு ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா 0வாக இருக்கும். சரியா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் 0. அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போவுமே ஒரு க்ளோஸ்டு பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நோ மேக்னெட்டிக் மோனோபோல் எக்ஸிஸ்ட். மேக்னெட்டிக் மோனோபோல்னால் என்னது? இது நார்த் போல், இது சவுத் போல். நார்த்து தனியாக, சவுத்து தனியாக எக்ஸிஸ்ட் ஆக மாட்டாங்க. சரியா? எப்போவுமே நார்த் போல் இருந்துச்சுன்னா சவுத் போல் அங்கேயே இருக்கும், பக்கத்திலே இருக்கும். தனித்தனியாக அங்கே 2 பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ மேக்னெட்டிக் மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரியா? அடுத்தது ஈக்குவேஷன் 3பா. ஸோ ஈக்குவேஷன் 3ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, சரியா, ஸோ E.dl த லைன் இன்டெக்ரல், இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா த லைன் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓவர் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். லைன் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓவர் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வில் பி ஈக்குவல் டு டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னா d/dt, டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதுதான் 5B. ஓகேவா? ஸோ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் ஆப்போசிட் இன் நேச்சர். ஸோ அதனால் நெகட்டிவ். ஸோ எனக்கு எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும். அதுதான் இந்த டெஃபினேஷன், இந்த ஈக்குவேஷனுக்கான மீனிங். ஸோ எதை ரெண்டையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டையும் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் லா ரிலேட்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வித் சேஞ்சிங் மேக்னெட்டிக் flux, electric field with changing magnetic flux. This equation implies that the line integral of the electric field around a closed path, or closed path la irukra electric field will be equal to time rate of change of magnetic flux through the closed path. Okay va? ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன்? தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் என்ன சொல்கிறாங்க? மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டல் லான்னு சொன்னேன். சரியா? ஸோ மாடிஃபைடு அப்படின்னா என்ன? நம்மளுக்கு ஆம்பியர் சொன்ன ஒரு லாவை மேக்ஸ்வெல் மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஈக்குவேஷன் என்னது? ஈக்குவேஷன் லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் அ க்ளோஸ்டு லூப், ஓகேவா, வில் பி ஈக்குவல் டு μ0 IC ப்ளஸ் ID. ஓகே, ஸோ ஆம்பியர் லாவிலேருந்து அவர் மாடிஃபை பண்ணது இதுதான். இதில் μ0 உள்ளே கொண்டு வாங்க. μ0 IC ப்ளஸ் μ0 ID. ஐடினா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ஐசினா கண்டக்ஷன் கரண்ட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு μ0 IC. அகெயின் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, விச் இஸ் ε0 d∅e/dt. சரியா? அகெயின் இந்த 5e எப்படி எழுதலாம்? μ0 IC ப்ளஸ் μ0 ε0 d/dt. இந்த 5e எப்படி எழுதலாம்ப்பா?
dot dA over a closed surface. சரியா? இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். கிளியர்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சு? ஹேமா? எஸ், புரிஞ்சுச்சா? ஸோ இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இதில் என்ன சொல்கிறாங்க? இந்த ஐசினா என்னன்னு சொன்ன கண்டக்ஷன் கரண்ட், ஐடினா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இந்த கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் சேர்ந்து தான் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட் இம்ப்ளைஸ் தட் த போத் கண்டக்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கிளியர்? எல்லாத்துக்கும் கிளியரா? எஸ். அடுத்த கொஸ்டின் போலாமாப்பா? எஸ். சைக்ளோட்ரான் கொஷின் எத்தனை பேருக்கு ஆல்ரெடி தெரியும்? சைக்ளோட்ரான் ரொம்ப ரொம்ப ஈஸியான இம்பார்ட்டன்ட் கொஷின். சைக்ளோட்ரான், டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் அடுத்தது வந்து வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், இதெல்லாமே ரொம்ப ஈஸியான தியரி மட்டுமே நம்ம எழுதினாலே போதும் இந்த கொஷின்ஸில். ஸோ சைக்ளோட்ரான் பார்த்துடலாமா? எஸ், ஓகேவா? ஓகே. ஸோ சைக்ளோட்ரான் வந்து நம்ம ஒரு டிவைஸ், ஓகேவா? அந்த டிவைஸை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலை இந்த மாதிரி நான் அந்த டிவைஸோட சென்டரில் நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வெளியே வரும்போது அது ரொம்ப ஹை ஸ்பீடில் வெளியே வரும். ரொம்ப ஹை ஸ்பீட், அதோட கைனெட்டிக் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சைக்ளோட்ரான் எப்படி நம்ம மேக் பண்ணியிருக்காங்க, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, இப்படி 2 டிஸ்க் இருக்கும், 2 டி டிஸ்க் இருக்கும். இந்த 2 டி டிஸ்க் விச் இஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் கேப். இந்த கேப்பில் தான் எனக்கு சோர்ஸ் இருக்கும். சோர்ஸ் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலாக தான் இருக்கணும், நெகட்டிவ் பார்ட்டிக்கல் வைக்கக்கூடாது, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஓகேவா? இந்த 2 டி டிஸ்க்குக்கும் நான் ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸை கொடுத்துருப்பேன், ஆல்டர்னேட்டிங் ஏசி கரண்ட்டை கொடுத்துருப்பேன். சரியா? ஏசி வோல்டேஜை நம்ம இதுக்கு கொடுத்துருப்போம். ஓகேவா? எஸ் ஹேமா, கிளியர்? ஓகே. ஸோ அடுத்தது இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 செமி சர்க்குலர் கண்டெய்னர். அந்த 2 டி டிஸ்க் இருக்கு இல்லையா, அதை தான் செமி சர்க்குலர் கண்டெய்னர்னு சொல்லுவோம், கால்டு டீஸ். ஓகே, ஸோ த டீஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் அ எவாக்குவேட்டட் சேம்பர். அந்த 2 டி டிஸ்கையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு சேம்பரில் வச்சுருப்போம். ஓகேவா? அந்த சேம்பரில் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூஸாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? So and it is kept in a region of uniform magnetic field, acts normal to the plane of Ds. Okay va? Clear? So அடுத்தது the 2 Ds are kept separated with a gap. 2 Dsக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குப்பா. அந்த கேப்பில் தான் நம்ம என்ன வச்சுருப்போம் அப்படின்னா சோர்ஸை வச்சுருப்போம். ஓகேவா? ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் to be accelerated and placed at the center between the Ds. அவங்கள வந்து நம்ம அந்த 2 டிஸ்க்குக்கும் நடுவில் வச்சுருப்போம். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டீஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கு. the Ds are connected to a high frequency alternating potential difference or high frequency alternating source. ஓகேவா? கிளியர்? கிளியர் எல்லாத்துக்கும்? ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லெட் த பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் எஜெக்டட் ஃப்ரம் த சோர்ஸ். இந்த சோர்ஸ்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாமே வெளியே வர ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இதுதான் இந்த சோர்ஸ். நான் என்ன சொன்னேன்? இந்த சோர்ஸ் ஒன்லி இட் கிவ்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ் இருக்காது. சரியா? ஸோ எனக்கு let the positive ions are ejected from the source, it is accelerated towards disk D1. அதாவது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டிஸ்க் D1, அங்கே எனக்கு ஆக்சிலரேட் ஆகுது. ஓகேவா? அதாவது மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. which has a negative potential. ஸோ அதுக்கு எனக்கு நெகட்டிவ் பொட்டென்ஷியல்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நார்மலாக எனக்கு பிளெயின் பாஸ் ஆச்சு இல்லையா, அப்போ பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால எனக்கு என்ன ஆகுது? அந்த அயான் இப்படி சர்க்குலர் ஷேப்பில் பாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சர்க்குலர் ஷேப்பில் எனக்கு இங்கே
இங்கே வருது எனக்கு சோர்ஸ் நெகட்டிவ். ஸோ பார்த்தோன்னே அகைன் என்ன பண்ணுது, இப்படி சர்க்குலர் ஷேப்பில் மூவ் ஆகுது. ஸோ இப்படி மூவ் ஆகி எனக்கு வெளியே வரும்போது ஒரு ஹை ஸ்பீட் ப்ரோட்டான், அதாவது சர்க்குலர் ஷேப்லேயே மூவ் ஆகி ஒரு ஹை ஸ்பீட் ப்ரோட்டானாக வெளியே வருது. ப்ரோட்டான் தான் இங்கே என்னது, அயான். சரியா? So after one semicircular path in D1, the ion reaches the gap between the D's. அதாவது எனக்கு ஒரு சர்க்குலர் பாத்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் ஆகி ஒரு சர்க்குலர் பாத்தை முடித்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது ஜாஸ்தியான ஃப்ரீக்குவென்சியில் வெளியே வந்தனால அடுத்த டிஸ்க்குக்கு அது ஜம்ப் ஆகிடும், அடுத்த டிஸ்க்குக்கு அது புல் ஆகிடும். ஓகேவா? So at this time the polarities of D's are reversed so that the ion is now accelerated towards D2 to a greater extent, greater velocity. ரொம்ப ஜாஸ்தியான வெலாசிட்டியில் அவங்க ஆக்சிலரேட் ஆக ஸ்டார்ட் ஆவாங்க. சரியா? ஸோ ஃபார் திஸ் சர்க்குலர் மோஷன், எனக்கு இப்படி ஒரு சர்க்குலர் மோஷன் நடக்கணும் அப்படின்னா நான் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அங்கே க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன, லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதே மாதிரி அங்கே எனக்கு ஹெவி ஸ்பீடில் அது சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. அப்போ சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுதுன்னா அங்கே எனக்கு இருக்கிறது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இப்போ நான் இங்கே இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸும் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும், அந்த அயான் ஒரு சர்க்குலர் ஷேப்பை மெயின்டைன் பண்ணும். இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, பிக்யூவி. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, mv²/r. ஓகேவா? ஸோ இதில் எனக்கு ஆர் தான் வேணும்னா mv/bq. சரியா? ஸோ இங்கே ஆரும் வியும் பார்த்தீங்கன்னா directly proportional. ஆர்னா என்னதுப்பா, ரேடியஸ். வீனா வெலாசிட்டி. ஸோ the radius is directly proportional to velocity. clear? ஸோ நான் வந்து வெலாசிட்டியை ஜாஸ்தி பண்ணேன் அப்படின்னா அந்த ரேடியஸும் சர்க்குலர் பாத்தோட அந்த ரேடியஸும் என்ன ஆகும், ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்படியே ஜாஸ்தி ஆகி எனக்கு அந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே? அப்போ மூவ் ஆகணுன்னே அந்த டிஸ்கை விட்டு அது எட்ஜுக்கு வந்தோடனே அது ரொம்ப ஸ்பீடில் டிஃப்ளெக்ட் ஆகிடும், வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்தோடனே அது வந்து நம்ம அங்கே ஒரு டார்கெட் வச்சுருப்போம், அந்த டார்கெட்டில் அது ஹிட் ஆகும். கிளியர்? எஸ். ஸோ இந்த சைக்ளோட்ரானோட இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம அதை வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன்னா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சார்ஜ்டு பார்ட்டிகளோட ஃப்ரீக்வன்சியும் அந்த சைக்ளோட்ரானோட ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை ரெசனன்ஸ் கண்டிஷன்னு சொல்லுவோம். இங்கே சைக்ளோட்ரானை தான் எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் சைக்ளோட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர், அதனால எஃப் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். சரியா? ஸோ இதுதான் அதுக்கான ஈக்குவேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ எஃப் ஆசிலேஷன் இல்லைனா எஃப் ஆசிலேட்டர் இஸ் ஈக்குவல் டு bq/2πm. ஸோ இதில் டி வேணும்னா டி இஸ் ஈக்குவல் டு 1/f. ஸோ அப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதுங்க, 2πm டிவைடட் பை bq. கிளியர்? இது டைம் பீரியட், இது ஃப்ரீக்வன்சி. கிளியர் எல்லாத்துக்கும்? எஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. கிளியர்? ஸோ ஏதாவது டவுட் இருக்காப்பா? முருகேஷன்? எஸ். ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துடலாமாப்பா? டிரான்ஸ்ஃபார்மர் கொஷின் எத்தனை பேருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கொஷின் நல்லாவே தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியாது? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 4th சாப்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 4th சாப்டர்ப்பா. எஸ். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்ன? ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னா, எனக்கு பவரை ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் பவரை பாஸ் பண்ணும். சரியா? ஸோ இதுக்காக தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று கண்டிஷன் என்னென்னா, நம்ம வோல்டேஜை கொடுத்தோம் அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னா லோ வோல்டேஜ்லேருந்து ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், இல்லைனா ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் டயக்ராம் நீங்கள் ஃபஸ்ட்டு வரையணும். இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கோர்.
இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது கோர். இதை வந்து நம்ம லேமினேட் பண்ணியிருப்போம். எதுக்காக லேமினேட் பண்ணுறோம்? எட்டி கரண்ட் லாஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி லேமினேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வைண்டிங் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்படி வைண்டிங் பண்ணியிருப்போம். இந்த சைடு, நான் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுக்கறது எல்லாமே ப்ரைமரின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நான் வைண்டிங் பண்ணியிருக்கிறத ப்ரைமரி வைண்டிங்னு சொல்லுவேன். ஆஃப் NP டர்ன்ஸ். அதே மாதிரி நான் இந்த சைடும் வைண்டிங் பண்ணியிருப்பேன். சரியா? இதை நான் வந்து செகண்டரி வைண்டிங்னு சொல்லுவேன். ஆஃப் N2 டர்ன்ஸ். இங்கே பாஸ் ஆகிற வோல்டேஜ் வந்து VP, இங்கே பாஸ் ஆகிற வோல்டேஜ் VS. அதாவது ப்ரைமரி வோல்டேஜ், செகண்டரி வோல்டேஜ். இங்கே இருக்கிற கரண்ட்டை ப்ரைமரி கரண்ட், இங்கே இருக்கிற கரண்ட்டை செகண்டரி கரண்ட். IP, IS எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர். எஸ், இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஸோ இது ப்ரைமரி வைண்டிங், இது செகண்டரி வைண்டிங். நான் இன்புட்டை எல்லாமே ப்ரைமரி காயிலில் கொடுப்பேன், அவுட்புட் எல்லாமே செகண்டரி காயிலில் எடுப்பேன். சரியா? ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஒரு ஸ்டேஷ்னரியான டிவைஸ், ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரிக்கல் பவரை இந்த சர்க்கியூட்லேருந்து இந்த சர்க்கியூட்டுக்கு எனக்கு பாஸ் பண்ணும். ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு எலக்ட்ரிக் பவரை எனக்கு பாஸ் பண்ணும். எப்படி அப்படின்னா அதோட ஃப்ரீக்குவென்சியை மாற்றாமல் எனக்கு பாஸ் பண்ணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னா, ஒன்று வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும், இல்லைனா டிக்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும்போது எனக்கு கரண்ட்டும் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை லோ வோல்டேஜ்லேருந்து ஹை வோல்டேஜ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக மாற்றிச்சுன்னா, லோ வோல்டேஜ்லேருந்து ஹை வோல்டேஜுக்கு கரண்ட்டை மாற்றிச்சு அப்படின்னா அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இதே எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜ்க்கு மாற்றிச்சு அப்படின்னா அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஹையிலேருந்து லோக்கு வந்திருக்கு. கரெக்டாக? அப்போ அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற பிரின்சிபல் என்னென்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்னதுப்பா? ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த இடத்துல நான் கரண்ட்டை பாஸ் பண்ணி இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணுறேன். கரண்ட் பாஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். கரெக்டாக? இந்த இஎம்எஃப் வந்து எனக்கு இங்கே இருக்கிற காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணும். ஸோ அப்போது நான் இங்கே கொடுத்தா இங்கே மாறுது இல்லையா, இதுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல கொடுத்தா எனக்கு இன்னொரு இடத்துல மாறுது. என்ன மாறுது? எனக்கு ஒரு இடத்துல நான் கரண்ட்டு கொடுத்து இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அப்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ்னால எனக்கு பக்கத்தில் இந்த செகண்டரி வைண்டிங்கில் இருக்கிற காயிலையும் எனக்கு என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நம்ம வந்து 2 காயில்ஸ் எடுத்திருக்கோம், ப்ரைமரி காயில், செகண்டரி காயில். 2 காயிலுக்குமே ரொம்ப ஜாஸ்தியான ஹை மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் இருக்குது. அந்த காயிலை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சுற்றி ஒரு காயிலில் ஒரு எண்டில் நம்ம சுற்றி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். சரியா? அதே மாதிரி நம்ம வந்து எட்டி கரண்ட் லாஸை தடுக்க அந்த கோரை என்ன பண்ணியிருக்கோம்? லேமினேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எஸ், ஹாய் கிரன்ச்சி, ஹாய் ஏகே கேமிங். ஸோ எல்லாத்துக்கும் ஹாய். ஓகே, ஸோ அடுத்தது எனக்கு ப்ரைமரி காயிலுக்கு நான் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுக்குறேன், அதை செகண்டரி காயிலில் அவுட்புட்டாக எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதோட ஒர்க்கிங் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரைமரி காயிலுக்கு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுக்கும்போது அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அங்கே மாறுது. கரெக்டாக? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு மாறுது. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால எனக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. எங்கே? 2 காயிலுமே, ப்ரைமரி காயிலையும் செகண்டரி காயிலையும் 2 காயிலுமே எனக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? எட்டி கரண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்குலர் லூப்பில் எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நான் கரண்ட் ஆன் பண்ணேன்னு சுற்றி கீழே காயில்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த காயில் எல்லா இடத்துலையுமே கரண்ட்டை பாஸ் பண்ணும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஈக்குவேஷன் இதுக்கே எழுதணும்ப்பா. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? EMF produced is equal to d∅b/dt. இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ இதுவே நீங்கள் ப்ரைமரி காயிலுக்கும் செகண்டரி காயிலுக்கும் எழுதணும். ஸோ ப்ரைமரி காயில் EMF or primary voltage is equal to minus d, minusல வரும், number of turns in primary coil. அதே மாதிரி செகண்டரி காயிலுக்கு number of turns in secondary coil. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இது ஈக்குவேஷன் 1 ப்ரைமரி காயிலுக்கு, இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்லையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா VP is directly proportional to NP, VS is directly proportional to NS. கரெக்டாக? அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, VS
ஈக்குவல் டு என்எஸ். அதே மாதிரி டிவிஷனில் விபி ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுங்கள். விபி என்பி இப்படி எழுதிக்கலாமா? ஸோ இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும், விச் இஸ் கே. ஓகேவா? இப்போ இந்த கேவை என்னன்னு சொல்கிறோம்? வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. இப்போ ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மராக இருந்துச்சுன்னா, ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மராக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், சரியா, இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பவரோட ஃபார்முலா என்ன? விஐ. இங்கே பவரோட ஃபார்முலா விஐ. இன்புட்டில் நான் கொடுக்கறது எல்லாமே ப்ரைமரின்னு சொன்னேன், அவுட்புட்டில் நான் எடுக்கிறது எல்லாமே செகண்டரி. அப்போது விபி விஎஸ்ஐஎஸ். இப்போ இதை ரேஷியோவில் எழுதுங்க. எனக்கு விஎஸ்ஸை நான் வந்து மேலே வச்சுட்டு இதை கீழே அனுப்பினேன் அப்படின்னா விஎஸ் பை விபி விச் இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி which is equal to IP by IS. ஸோ இப்படி எழுதிக்கலாமா? இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன சொல்ல வராங்க? ஸோ இதை டிவிஷனுக்கு அனுப்பிட்டேன். ஸோ விஎஸ் பை விபி. அதே மாதிரி ஐஎஸ் இந்த சைடு வந்துருச்சுன்னா ஐபி பை ஐஎஸ். விஎஸ் பை விபி இங்கே என்னென்னு பார்த்தோம்? விஎஸ் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு முக்கியமான டேர்மை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். சரியா? எஸ். ஸோ இங்கே எனக்கு விஎஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்எஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஐபி இன்க்ரீஸ் ஆகும். இது மூணுமே ஞாபகம் இருக்கா? நான் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு சொல்கிறேன். அப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? செகண்டரி வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது செகண்டரியில் எனக்கு வர வோல்டேஜ் ஜாஸ்தி. அப்போ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். வோல்டேஜ் எனக்கு ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எனக்கு வோல்டேஜ் செகண்டரி வோல்டேஜ் ப்ரைமரி வோல்டேஜை விட ஜாஸ்தி. கரெக்டா? அப்போ எனக்கு என்ன கரண்ட் ஜாஸ்தி ஆகுது? ஐபி. எஸ், சாரி. எஸ், கரெக்ட் தான்ப்பா. ஸோ விஎஸ் இஸ் கிரேட்டர் தேன் விபி. அப்போது ஐபி இஸ் கிரேட்டர் தேன் ஐஎஸ். கரெக்டாக? ஐபி இஸ் கிரேட்டர் தேன் ஐஎஸ். அப்போ எனக்கு வோல்டேஜ் ஸ்டெப் அப்படின்றனால வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. கிளியர்? ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கே இஸ் கிரேட்டர் தேன் 1 எழுதணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எந்த காயிலில் ஜாஸ்தியாக இருக்குது? செகண்டரி காயில். அப்போ என்எஸ் இஸ் கிரேட்டர் தேன் என்பி. ஓகேவா? நிசர், மை நேம் இஸ் தீபிகாப்பா. சரியா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியர்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அதே மாதிரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எழுதணும். ஸோ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படி எழுதுவீங்க? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னால் செகண்டரி வோல்டேஜ் எனக்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த டேர்மும் டிக்ரீஸ் ஆகும், இதுவும் டிக்ரீஸ் ஆகும், ரேஷியோவும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்எஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ என்பி இஸ் கிரேட்டர் தேன் என்எஸ். கரெக்டாக? அப்போது கே என்ன வேல்யூ? கே கம்மியாகுது. அப்போ கே இஸ் லெஸ் தேன் 1. அதே மாதிரி விஎஸ் இஸ் லெஸ் தேன் விபி. கரெக்டாக? அதே மாதிரி இங்கே என்எஸ் இஸ் லெஸ் தேன் என்பி. ஸோ இங்கே வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எஸ், கிளியர்? எல்லாத்துக்கும்? ஸோ நம்ம என்னென்ன கொஷின் இந்த கிளாஸில் பார்த்தோம்ப்பா? டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? ஸோ என்னென்ன கொஷின் பார்த்தோம்? டாப் 4 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். சரியா? ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா ஒன்று, அண்ட் அடுத்தது மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், சைக்ளோட்ரான் ஒன்று, டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று. ஸோ 4 கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் கிளியர்? 4 கொஷினும். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எஸ், யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? எஸ், ஆமாம் காவ்யா. கிளியர்? எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ பாய்ப்பா.